மதுரை மீனாட்சி அம்மன் இந்த வருஷம் நம்ம விசேஷமாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க ரொம்ப விசேஷமானவங்க. இங்கே முதல்ல நம்ம வழிபடக்கூடியவர் யார் தெரியுமா? முக்குருணி விநாயகர் தான். இந்த முக்குருணி விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் நம்ம ஒரு செல்வாக்கு வேணும், நமக்கு ஒரு மரியாதை வேணும், ஒரு மதிப்பு வேணும், என்னுடைய சுய பலத்தை நான் காமிக்கணும் அப்படின்னா அவங்க கட்டாயம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மரகத பச்சை தான், அந்த அம்பாளுடைய திருவுருவமே மரகத பச்சையால் ஆனது. அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கும் நம்மளுடைய வித்தைகளை, நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் நீங்கள் இந்த மதுரை மீனாட்சியை நம்ம பலமாக பிடிச்சிக்கணுங்க. ஆண்கள் எல்லாருமே மீனாட்சியை பலமாக பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் லாக் இருக்கோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அந்த அம்பாள் உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. முக்கியமாக அந்த அம்பாளுக்கு பிடித்தமான மலர் அப்படிங்கிறது மனோரஞ்சித மலர். இந்த மனோரஞ்சித மலரை கொண்டு போய் அந்த அம்பாளுடைய கிரீடத்தில் வச்சு நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம். அந்த மனோரஞ்சிதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? யார் எந்த பூவை மனசில் நினச்சி அதை நுகர்ந்து பார்த்தாலும் அந்த பூவின் வாசமாகவே அங்கே காமிக்கும். அதே மாதிரி தான் இந்த அம்பாள் யாருக்கு என்ன கோரிக்கைனாலும் அந்த கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க.